திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உணவகம் ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சர்வ சாதாரணமாக எலிகள் சுற்றித் திரிந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் உணவகத்துக்கு சீல் வைத்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் கூட்ரோடு பகுதியில் உள்ள ஒரு அசைவ உணவகத்தில் 2 தினங்களுக்கு முன் கிரில் சிக்கன், சிக்கன் ரைஸ், சிக்கன் தந்தூரி உள்ளிட்ட அசைவ உணவுகளை சாப்பிட்ட 15 பேருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறையினர் அந்த உணவகத்தில் இருந்த உணவுப் பொருட்களின் மாதிரியை சேகரித்து ஆய்வுக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் வேறு இடங்களில் நடக்காமல் தடுக்க ஆரணி நகரம் முழுவதும் அதிரடி சோதனை நடத்த முடிவு செய்தனர். உணவு பாதுகாப்பு அலுவலர் தங்கராஜ் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் இணைந்து நகரில் உள்ள பல்வேறு உணவகங்களில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காந்தி ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு அசைவ உணவகத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த இடங்களிலேயே எலிகள் சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தன. அது மட்டுமன்றி உணவகம் முழுவதும் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததும் ஆய்வில் தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த உணவுப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் உணவகத்திற்கு உடனடியாக சீல் வைத்து உரிமையாளருக்கு விளக்க நோட்டீஸும் வழங்கினர். 15 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நடந்த இந்த அதிரடி நடவடிக்கை ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமான மற்றும் தரமான உணவுகளை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் உணவக உரிமையாளர்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.